இயேசு கிறிஸ்து என்னும் பிரதான ஆசாரியருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாக அவர் பெரியவர் என்ற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை சிந்தித்து கொண்டே வருகிறோம். இந்நாளிலேயும் உலகத்தில் உண்டானதும் இருக்கிறதுமாகிய எல்லா ஆசாரியர்களை காட்டிலும் இவர் பெரியவர் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இவர்களுடைய 12 நாமங்கள் தான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக மாறியது. அதிலே ஒரு கோத்திரமாகிய லேவி என்னும் கோத்திரத்தார்களுக்கு தான் ஆசாரியத்துவம் தேவ திட்டத்தின்படி மோசேயின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோத்திரத்திலே வந்த எந்த ஆசாரியனை காட்டிலும் மல்கி செதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்க போகிறோம். அவர் எல்லா ஆசாரியர்களை காட்டிலும் பெரியவர். முதலாவது நாம் யார் இந்த மல்கி செதேக்கு என்று பார்ப்போம். அவருடைய ஆசாரியத்துவத்தின் மேன்மையும் என்னவென்று பார்க்க இருக்கிறோம். அவர் யார்? ஆபிரகாம் லோத்தை சிறையாக்கி கொண்டு போனவர்களை முறியடித்து அவர்கள் கையிலிருந்து மீட்டு திரும்பி வரும் பொழுது மல்கி செதேக்கு ஆபிராமுக்கு எதிர்கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இன்னும் விரிவாக எபிரேயர் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவரையும் அவருடைய ஆசாரியத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இது மூலமாக கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். வாசிக்கிறேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இந்த மெல்கி செதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கி செதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும். பாருங்கள், இந்த மெல்கி செதேக்கினுடைய அந்த நாமத்திற்கு, அதாவது அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். நம்முடைய நீதியா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவே. அவர் மூலமாய்தான் நமக்கு அந்த நீதி உண்டாயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படியானால் மெல்கி செதேக்கினுடைய நாமத்துக்கு அர்த்தமும் நீதியின் ராஜா என்றும், பின்பு அவர் சாலேமின் ராஜாவா இருக்கிறபடினாலே சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். சமாதானத்தின் ராஜா என்று சொல்லும் பொழுதும் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 3வது வசனத்திலே, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இதுதான் இந்த ஆசாரியத்துவத்தின் மேன்மை. அது எப்படி இருக்கிறது? என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கிறது. லேவியின் கோத்திரத்திலே வந்த ஆசாரியர்களுக்கு அது என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது அல்ல. அவர்கள் மரித்தார்கள். மரித்த பிற்பாடு அதுக்கு இடத்துல அதே பிளேஸ்ல இன்னொருவர் வருகிறதா இருக்கிறது. ஆகையினால அது என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஆசாரியத்துவமாய் காணப்படவில்லை. 3வது வசனத்திலையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் மல்கி செதேக்கை காண்பிக்கிறதா இருக்கிறது. அது எப்படி என்று பாருங்கள். அதாவது ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகும் பொழுது அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நம்முடைய சீஷர்களுக்கும் நமக்கும் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய இரத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மூலமாக நமக்கு
நமக்கு பாவ மன்னிப்பு தந்தருளி அவர் மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு திருசீலையை 2ஆக கிழித்து தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் உண்டு பண்ணத்தக்கதாக அந்த காரியத்தை செய்கிறார். அடுத்ததாக 4வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். யாரு? மெல்கிசேதேக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதும் இவர் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அவர் பெரியவராய் இருக்கிறார்? கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். 7வது வசனத்திலே சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது சிறியவனாகிய ஆபிரகாம் பெரியவராகிய மெல்கிசேதேக்கினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அடுத்ததாக 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். ஒன்று பூமியிலே எப்படி இருக்கிறது? மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். ஆனால் அங்கேயோ, அதாவது மல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இயேசு கிறிஸ்துவின் வழியிலேயோ எப்படி பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவர் யார்? அது இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் பிழைத்திருக்கிறவர். இந்த வசனங்களினாலே இயேசு கிறிஸ்துவை மல்கிசேதேக்கோடு ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஆசாரியத்துவத்தின் மேன்மை என்ன? இதன் மேன்மை ஒரு காரியம் நாம் பார்த்தோம். அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. இயேசுவானவர் என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆசாரியனாய் இருக்கிறதை நாம் கண்டோம். அடுத்ததாக அவர் ஒரு ஆணையின் நிமித்தமாக அல்லது ஒரு ஆணையின்படியே ஆசாரியராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வாசிக்கிறேன் 20வது வசனம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். யாரு? லேவியின் கோத்திரத்திலே வருகிறவர்கள். இவரோ நீர் மல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். பாருங்கள், ஒரு ஆணையோடே ஆசாரியராய் இருக்கிறார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் நாம் தைரியம் கொண்டு இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், பாருங்கள், மல்கிசேதேக்கை குறித்து சொல்லும் பொழுது பிழைத்திருக்கிறவன் என்று நாம் பார்த்தோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பாருங்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? 26வது வசனத்திலே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்கள், ஒரே தரம் செய்து முடித்ததினாலே நமக்காக அனுதினமும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷர்களை போல இந்த ஆசாரியத்துவம் இல்லை. ஒரே தரம் அவர் செய்து முடித்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக இந்த ஆசாரியத்துவத்துக்கு கீழே நாம் எப்படி வந்திருக்கிறோம் என்று பார்க்க போகிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனத்தை வாசிக்கிறேன்.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எப்படி மல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு ஆசாரியராக வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்திலே, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. பாருங்கள், ஒரு நல்ல சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? சகல ஜாதிகளும் ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனாய் இருக்கிறார். 9வது வசனத்திலே, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இவ்விதமாய் விசுவாசம் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அடுத்ததாக, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில மல்கிசேதேக்கு எதிர்பட்டதுக்கு முன்னையும் எதிர்பட்ட பிற்பாடும் அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் உண்டாயிற்று என்று பார்க்க இருக்கிறோம். இது எதோடு ஒப்பிடப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்னையும் வந்த பிற்பாடும் நமக்கு என்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது என்றும் ஒப்பிடப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். சுயநிலமாக இருந்திருக்கிறார். அதாவது தான் சாகக்கூடாது என்றும் தனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றும் நினைத்து சாராயை கொண்டு ஒரு காரியத்தை சொல்ல அவர் சொல்லுகிறார். பயமும் அவருக்கு இருந்திருக்கிறது. 16வது வசனத்திலே, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. பாருங்கள், ஆபிரகாமுக்கு சாரை நிமித்தமாக நன்மைகள் கிடைக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? 17வது வசனத்திலே, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். இவர் எப்படி சீமானாயிருந்தார் என்று மேற் சொன்ன வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அவருக்கு கொஞ்சம் இருந்திருக்கிறது, ஆனால் அதெல்லாம் பழுகுவதற்கு காரணம் இன்னொன்று. இதற்கு பிற்பாடுதான் லோத்தை சிறையாக்கி கொண்டு போகிறார்கள். லோத்துவை மீட்டு ஆபிரகாம் திரும்பி வரும்பொழுது என்ன நடக்கிறது? மல்கிசேதேக்கு அவருக்கு எதிர்கொண்டு போய் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. மல்கிசேதேக்கு அவருடைய வாழ்க்கையில வந்ததற்கு பிற்பாடு ஆபிரகாமினுடைய வாயிலையும் இதே வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 22-23வது வசனம். 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். 22வது வசனத்திலே, அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து சரியான வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும்
பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று பாருங்கள் என்ன சொல்றார் 23வது வசனத்திலே, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இப்போ என்ன வார்த்தை ஆபிரகாமின் வாயிலே வருகிறது? முதலாவது என்ன சொன்னார்? சாராயின் நிமித்தமாக நன்மை உண்டாக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். இந்த வார்த்தை அவருடைய வாயில வருவதற்கு காரணம் மல்கிசேதேக்கினுடைய எதிர்படுதல் தான். இதே போலதான் நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்னமே நம்முடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ளாக இருந்திருக்கிறது. அதுல எது செய்தாலும் நாம் அதை தவறாக பார்ப்பதில்லை. இது ஒன்றும் தவறில்லை, இது உலக காரியங்கள் தானே, இது இப்படிதான் இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு அநேக காரியங்கள் தவறாய் செய்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு தேவன் மீது இருக்கிற அந்த பயமும் பக்தியும் அன்பும் நிமித்தமாக அந்த பாவங்களிலிருந்து விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ரட்சிப்புக்கு நேராக நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு சமாதானம் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நாம் எல்லா காரியத்திலிருந்தும் தப்பித்து ஆபிரகாமை போல வானத்தையும் பூமியையும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தையே எப்பொழுதும் புகழ்ந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாம் சொல்லுகிறவர்களாய் மாறுகிறோம். இப்படிதான் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருப்பதினாலே எல்லா விதத்திலையும் சந்தோஷமாக அந்த ஆசாரியத்துவத்தின் கீழே இருக்கிற நாம் அனுதினமும் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை எந்நாளும் நம்முடைய நாவினால் அறிக்கை இட வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை நிமித்தமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்ற எல்லா அன்பிற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆபிரகாமுக்கு எப்படியாய் ஆண்டவரை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவனுடைய நாமத்தினால நீங்க ஆசீர்வதித்தீங்களோ அதே போல ஆண்டவரை எங்களையும் நீங்க ஆசீர்வதித்து வருகின்ற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சத்துருக்களை முறியடிக்க ஆபிரகாமுக்கு உதவினது போல ஆண்டவரை எங்களுக்கும் நீங்க உதவுவீராக சுவாமி. பிசாசானவனுடைய எல்லா தந்திரங்களையும் ஆண்டவரை நாங்க ஜெயித்து முன்னேறி வந்து ஆண்டவரே அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உட்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் இடத்திலே நாங்களும் வந்து சேரத்தக்கதாக எங்களுக்கு ஒரே பலியாக உண்மையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்களாப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், எல்லாரையும் காத்துக்கொள்ளும் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் ரட்சிப்பீராக, சமாதானத்தின் பாதையில நடத்துவீராக, நீதியான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தக்கதாக உண்மை ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களா இருக்கவும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தை நீங்க கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.